ஓகே, குட் மார்னிங். சரி, இந்த வீடியோ நம்ம குவான்ஸ் மெயின்ஸ் மார்க் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். சரி, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சூஸ் பண்ணது கைட்லி. ஸோ கைட்லியில் வந்து எந்த மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணலாம்? தேர்ட் அட்டன் பண்ணலாமா? எஸ், தேர்ட் அட்டன் பண்ணலாம். எஸ்டிபிஓட மெயின்ஸ் குவான்ஸ். ஓகேவா? ஓகே, சூஸ் பண்ணிக்கலாம். இந்த டைம் நான் கொஞ்சம் குயிக்காக போட பார்க்குறேன். ரீசனிங். ஓகே, ஆப்டிடியூட். ஒரு டைம் ரவுண்ட் ஒன்று போயிட்டு வருவோம், என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு. ஓகே, இது கொஞ்சம் போடுற மாதிரி இருக்கு, ட்ரை பண்ணுவோம். ஓகே, இதுவும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம், நல்லா இருக்கு. ஓகே, இதுவும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். ஒரு மார்க் தானா? அஞ்சு. இதுவும் ட்ரை பண்ணலாம். ப்ராபபிலிட்டி. ஓகே, ப்ராபபிலிட்டி நமக்கு கொஞ்சம் வரும், அதனால ட்ரை பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராபபிலிட்டி படிச்சு பார்ப்போமா? நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸ், நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருக்காங்க. ஓகே, த ப்ராபபிலிட்டி ஆஃப் பிக்கிங் எ கேர்ள் ஃப்ரம் த பி அவுட் ஆஃப் த டோட்டல் கேர்ள்ஸ் இன் ஆல் 3 ஸ்கூல்ஸ். ஓகே, 2/5. த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் more than that of 6. 6. Okay, difference between the boys and girls in the queue equal to difference between the total strength of the Q and the R equal to 2i. ஆர்ல வந்து இது கேப் இருக்காங்க. பாய்ஸ் in each school is more than girls. ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன ஆயிர போகுது. ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருவாங்களா? ஃபர்ஸ்ட் இது செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, picking from the girl P out of the total number of girls in 3 schools together. ஓகே, இது வந்து y. இங்க போடலாம் y total number of girls in all 3 schools together. அப்போ வந்து என்ன வரும்? 3m plus y minus z plus 110 is equal to 2/5. கரெக்ட் கரெக்ட். 5y இந்த சைடு போச்சு அப்படின்னா எனக்கு 3y அப்படிங்கிறது வருமா? அப்போ எனக்கு வந்து 6m மைனஸ் 2z பிளஸ் 220. ஓகே, இது ஒரு ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். செகண்ட் வந்து நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் கியூ 25% மோர் தென் தட் ஆஃப் ஆர். கேர்ள்ஸ் இன் கியூ கியூவில் எவ்வளோ இருக்காங்க? 3m plus 10 25% more than that of R Z. அப்போ எனக்கு 12m plus 40 500 minus 5Z. கரெக்ட். எஸ். அப்படின்னா எப்படி போடலாம்? ஓகே, 12m 460 minus 5Z
செகண்ட் ஈக்குவேஷன். தேர்ட் என்ன சொல்லியிருக்காங்க, டிஃபரன்ஸ் பிட்வீன் த பாய்ஸ் அண்ட் த கேர்ள்ஸ் இன் கியூ, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இன் கியூ, ஓகே, ஈக்குவல் டு த டோட்டல் நம்பர் ஆஃப் டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப். ஸோ இது வந்து இந்த இந்த என்ன ஈக்குவேஷன் அப்படிங்கிறது வந்திருக்காங்க தெரியல, டிஃபரன்ஸா என்னன்னு தெரியல, டிஃபரன்ஸ் தான் நினைக்கிறேன். குழப்பிடுச்சு. The difference between the boys and girls in the queue equal to difference between the total strength of Q and R equal to. ஓகே ஓகே, கரெக்ட் தான் கரெக்ட் தான் கரெக்ட் தான். டிஃபரன்ஸ் பிட்வீன் த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கியூ எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 2y மைனஸ் 40, 2y பிளஸ் 60 மைனஸ் 3m மைனஸ் 10 ஈக்குவல் டு 2y மைனஸ் 40. ஓகே, இதுல வந்து m y தான் இருக்கு, அப்ப நான் ஈக்குவேஷன் வந்து நல்லா ஃபார்ம் பண்ணலாம் ஈஸியாவே. ஓகே, அப்போ வந்து எனக்கு என்ன வரும், 50 50 110, ஓகே 100 வருது, 100 ப்ளஸ் ஆகும், அப்போ வந்து எனக்கு 90 அப்படிங்கிறது வருது. எனக்கு ஒய்யும் ஒய்யும் கேன்சல் ஆயிரும், எனக்கு 3m, எம்மோட வேல்யூ வந்து 30, எம்மோட வேல்யூ வந்து எனக்கு 30, எம்மோட வேல்யூ 30. எம்மோட வேல்யூ நான் எங்க போட்டா, எனக்கு இங்க போட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து 5z கிடைச்சிடும். எம்மோட வேல்யூ 30 அப்படின்னா எனக்கு எவ்வளவு வருது, கலர் மட்டும் மாத்திக்கிறேன். எம்மோட வேல்யூ வந்து 360, 360 மைனஸ் 460 அப்படின்னா எனக்கு 100 மைனஸ் 100 இருக்கும், மைனஸ் 5z, எனக்கு இசட்டோட வேல்யூ 20. அப்போ இசட்டோட வேல்யூ வந்து எனக்கு 20. ஓகே, இங்க வந்து இசட்டோட வேல்யூவும் எம்மோட வேல்யூ பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒய்யோட வேல்யூ கிடைச்சிடும். ஓகே, இசட்டோட வேல்யூ எவ்வளவு, 20, அப்படின்னா எனக்கு 40 மைனஸ் 40, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30, 180 பிளஸ் 220. ஸோ இது ரெண்டையும் பிளஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 400 மைனஸ் 40 360, 360 3y அப்படின்னா எனக்கு ஒய் வந்து 120, ஒய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 120. கரெக்டா, 120. அப்பனா இது வந்து எடுத்து எழுதிக்கிட்டுமா, இப்போ 9z அப்படிங்கிறது எவ்வளவு, 9z வேல்யூ என்னது, குயிக்கா போடுறா, எங்க இருக்கு 9z வந்து 20 அப்படின்னா எனக்கு 180, ஒய்யோட வேல்யூ வந்து 120. அடுத்தது ஒய் வந்து பாத்தீங்கன்னா 120, 240, 240 300, அப்ப 3m, m எங்க இருக்கு, m 30, 3m 90, 100. அடுத்தது வந்து பாத்துட்டீங்கன்னா இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கியூக்கும் கியூல பாய்ஸ் கேர்ள்ஸுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து எவ்வளவுனா 200. அதுதான் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா ஆர்ல இருக்கிற பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம். கரெக்ட் தானே? ஓகே, அப்போ எனக்கு இந்த வேல்யூ எவ்வளவு அப்படின்னா, இசட் வந்து எனக்கு 20 அப்படின்னா இங்க 80 வருமா, அப்போ இதை விட 200 அதிகம் அப்படின்னா எனக்கு 280 அப்படிங்கிறது வரும். கரெக்ட் தானே? எல்லாமே போட்டுட்டோம், ஆன்சர்ல வந்து குழப்பாம இருந்தா சரி. அடுத்தது ஃபார் ஸ்கூல் ஆர் ஒய் பை 2% ஆஃப் கேர்ள்ஸ், ஒய் பை 2% அப்படிங்கிறது ஒய் 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 60% ஆஃப் கேர்ள்ஸ் அண்ட் இசட் % ஆஃப் பாய்ஸ் ஃபெயில்டு. கேர்ள்ஸ் எவ்வளவு இருக்காங்க, ஆறுல வந்து 80, பாய்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு இருக்காங்க, 280. 60 வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க, பாஸ் ஆனவங்க வந்து மிச்சம் 40 பேர். அடுத்தது இசட் % ஆஃப் பாய்ஸ், இசட் 20% ஆஃப் பாய்ஸ் வந்து ஃபெயில்டு, 20% வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க. ஓகே, பர்சன்டேஜ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 6 who pass the exam. 40% ஆஃப் 80 அப்படின்னா எனக்கு 32. அடுத்தது வந்து 80% ஆஃப் 280 அப்படின்னா எவ்வளவு வருது, 160, 64, 224, 224, 6, 5, 2, 256. என்னடா இது, அப்பா வர்ற மாதிரி இருக்கே. கரெக்டா தானே போட்டிருக்கேன், Z% பாய்ஸ் ஃபெயில், Z அப்படிங்கிற வேல்யூ என்ன,
இசட் வேல்யூ 20. ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னா 80% பாஸ். பாய்ஸ் வந்து 6ல எவ்வளவு இருக்காங்க? 200. பாய்ஸ் வந்து இங்கேயோ தப்பா பண்ணிட்டேன். 80%, 160, 64, 224. தப்பாயிடுச்சுங்க. இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணது வேஸ்டா போச்சு. டோட்டல் தப்பு. சரி, இது வந்து ட்ரை பண்ணி பாப்பா. 4 மார்க் போச்சா? y மைனஸ் 10. y எவ்வளவு? 120 மைனஸ் 10, 110. பிளஸ் டிவைட் பை m by 2, 15. 15 அப்படின்னா என்னது? 125. 125க்கு வந்து z2 பவர் 3 டிவைடட் பை z20. ரிமைண்டர் வந்து n பிளஸ் 10. என்னோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இவ்வளவுலாம் கொடுத்தீங்கன்னா எப்படா நான் போடுவேன்? இது 125, 125, 125 அடிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 4, 25. வாய்ப்பில்லை ராஜா. அழிச்சிட்டு எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு முதல்ல இருந்து போட வேண்டியதான். 41. இது கொஞ்சம் கஷ்டம். இதுவும் கஷ்டம். இது போட்டு பார்ப்போமா? ஓகே, இது ட்ரை பண்ணலாங்க. இது கொஞ்சம் டீசெண்டா இருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, the line graph shows that the percentage of the number of males out of the total number of audience. Okay, percentage male and female in a different music contest. So கான்செப்ட்ல ஓகே, percentage of male, percentage of total. கீழே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, bar graph shows that the audience of the total number of bar graph shows the total number of audience and the total number of collected from female in 5 different music concept. Ticket price of the male and female are equal. என்ன கான்செப்ட் சொல்லியிருக்காங்க? மியூசிக் கான்செப்ட் தான். Is that the number of audience and the total number of collected from. சரி, ஓகே, பாரத்தை போட்டு பண்ண வேண்டியதுதான். அதாவது என்ன அப்படின்னா, GHIJK. ஓகே, இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கேர்ள்ஸ், ஃபீமேல், ஃபீமேல், மேல். ஃபீமேல் மட்டும் நான் எடுத்து எழுதிட்டுமா? 1000ல வந்திருக்கு அப்படின்னா இந்த நம்பர் எங்க எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியலையே. ஒரு கவுண்ட் எப்படி எடுப்பேன்? ஓகே, இது இப்போ 60, 62, 64, 66, 68. ஓகே, அப்போ எனக்கு வந்து எவ்வளவு வந்திருக்கு? 1, 2. அப்போ 114. 114. ஓகே, அடுத்தது 110. நெக்ஸ்ட் 72. நெக்ஸ்ட்
72 percentageல போடுவோம். டோட்டல் நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ் மேல என்ன சொல்லிருக்காங்க? ஸோ அமௌண்ட் கலெக்டட், இது வந்து அமௌண்ட் கலெக்டட். ஓகே, அப்போ வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ் எவ்வளவு? ஈஸி தாங்க, ஈஸி தான். டோட்டல் நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து எழுதிக்கலாமா? டோட்டல் நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ் டென்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து 122 0 செகண்ட் 1000 தேர்டு 800 ஃபோர்த்து 400 ஃபிஃப்த்து 900 இல்ல ஃபர்ஸ்ட் வந்து 1200 1200 கரெக்டா போட்டிருக்கேனா ஒரு டைம் மட்டும் செக் பண்ணிக்கிறேன். எஸ், கரெக்டா போட்டிருக்கேன். அடுத்தது மேல போய் பெர்சன்டேஜ் ஆஃப் பாய்ஸ் மட்டும் போடுவோம். பெர்சன்டேஜ் ஆஃப் பாய்ஸ் வந்து எவ்வளவு அப்படின்னா, இது எவ்வளவு வந்திருக்கு? 32.5. அப்போ 52.5 எப்படி வச்சிருக்கா பாருங்க. 12 52.5 அப்படின்னா எனக்கு 105 6 620 630 கரெக்டா? 630 இது வந்து 570. அப்போ வந்து செகண்ட் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா 40% 400 60%. 60% தப்பா வருது. 40% 60%. எஸ், இங்க வந்து நான் தப்பா போட்டிருக்கேன். 108 60% அப்படின்னா 600. அடுத்தது வந்து இது வந்து 60% 60% அப்படின்னா 480. 40% வந்து 320 டிவைட் பை 320. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டக்குன்னு போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 32 220. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 ஆல் அடிச்சோம் அப்படின்னா எனக்கு 18. இவனோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 20. அடுத்தது 65% ஆஃப் ஓகே 65 14 65 13 7 எவ்வளோ வந்திருக்கா? 7 70 91 49 டிவைட் பை 20. அப்புறம் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இவன் வந்து 50 450 450 அப்படின்னா கேன்சல் பண்ணா எனக்கு என்ன வேல்யூ வருது? 5 டிவைட் பை 16. கரெக்ட் 16. இப்போ போட்டாச்சா எல்லாமே? ஸோ இப்போ வந்து நம்ம சம்ஸ் வந்து சால்வ் பண்ணி பார்ப்போம். இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஈஸி தான். இந்த பர்டிகுலர் டிஐ வந்து ஈஸி. ஸோ நம்மளால வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா எக்ஸாம்ல போட முடிஞ்சது வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை நம்ம தேடி கண்டுபிடிக்க வேண்டியது நம்மளோட திறமை. அடுத்தது ஆவரேஜ் ஃபீமேல் ஆடியன்ஸ் மியூசிக் கான்சர்ட் ஜிஹெச்கே. ஜி 570, ஹெச்ல 600, கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 450. 0 to 160 பண்ணோம் அப்படின்னா 540. கரெக்ட். ஆடியன்ஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ் இன் மியூசிக் கான்சர்ட் ஐல வந்து 800.
800 போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 867 பாயிண்ட் சம்திங் வருது. ஓகே 67.5 ஆன்சர். இந்த சால்வ் பண்ணி முடிச்சுட்டு ஆன்சர்ல கரெக்டா வரும்போது ஒரு சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா? அது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுற குறிப்பா மெயின்ஸ் எழுதுற ஆளுங்களுக்கு தெரியும். அடுத்து வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த டிக்கெட் பிரைஸ் பர்சன் இந்த மியூசிக் கான்சர்ட் ஹெச்ஜே டுகெதர். ஹெச்ஜே ஈக்குவல் சொல்லியிருக்காங்க பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸுக்கும். அப்போ 38 இஸ் ஈக்குவல் டு, இது வந்து செகண்ட் சம்மு, ஈக்குவல் டு த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டிக்கெட் பிரைஸ் பர்சன் மியூசிக் ஜி அண்ட் கே டுகெதர். ஜி அண்ட் கே, ஜிக்கும் கேக்கும் என்னது? ஜி கே 4. அப்போ 19:2. ஆப்ஷன் 3. இந்த சம்மு ஈஸியா தான் இருக்கு. அதனால நிறைய பேர் இதை வந்து போட்டிருப்பாங்க. ஐயோ என்ன இப்படி இருக்கு, நில்லுங்க. ஓகே இப்படியே போடுவோம். தேர்ட் சம் என்ன அப்படின்னா, தேர்ட் சம் என்ன, the ticket if the number of tickets available for the music concert IJ are equal, IJ available ticket equal. Okay, the music concert, if there is a music concert, J's ticket to be sold. Days J ஓட டிக்கெட் வந்து ஃபுல்லா சோல்ட் ஆயிடுச்சான், 20 ரூபா. Unsold tickets from the music concert I according to the statement. ஓகே ஜே வந்து ஃபுல்லா வந்து டிக்கெட் வந்து சோல்ட் ஆயிடுச்சு அப்படின்னா 1400 ஜே. ஐ வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா 1000 டிக்கெட்ஸ். என்ன சொல்லியிருக்கான்? டிக்கெட் அவைலபிள் ஃபார் த மியூசிக் கான்சர்ட் ஐயா. ஓகே மியூசிக் கான்சர்ட் ஜே டிக்கெட்ஸ் ஆர் சோல்டு, ஆல் ஜே டிக்கெட்ஸ் சோல்டு. 1400 சேல் ஆயிடுச்சு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா 1000 இருக்கு. அன்சோல்ட் டிக்கெட்ஸ் ஓகே அக்கார்டிங் டு இட் இஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் மேடு ஃப்ரம் மியூசிக் கான்சர்ட் ஜி. is equal to 50% total audience from the music concert H. I வந்து 800. அடுத்தது it is equal to the number of female audience from the music concert K. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து தெரியல, அதனால அடுத்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடணும். அடுத்த 2 by total number of female audience from the G H I K J together is total number of, it is total male audience music F. வச்சான் பாத்தீங்களா ஆப்பு, என்ன சொல்லியிருக்கான்? 2/3 டுகெதர். ஓகே அப்போ வந்து எல்லா ஃபீமேலும் எடுத்துக்கணும். ஃபீமேல் எல்லாத்தையும் எடுத்துட்டோம் அப்படின்னா 57, 60, 117, ஒரு 32, 117, 147, 149, 149, 149, 50, 199 மைனஸ் 10, 99 மைனஸ் 198, ஒரு 45, 243, 9 போட்டோம் அப்படின்னா நமக்கு 18, 63, 2, 7, 54, 540. Okay, is 20% more than the top music concert key total audience of the F. ஓகே இது மேல் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. F 20% more than that of K. K எவ்வளவு? 900. 20% அப்படின்னா 1080. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? ஃபீமேல் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ half 540. அடுத்தது டோட்டல் நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் அவைலபிள் இன் தி ஹெச். ஹெச் வந்து பாத்தீங்கன்னா 50% மோர் தென் இட்ஸ் சோல்டு டிக்கெட். அவைலபிள் வந்து சோல்டோட 50% மோரா இருக்கான் ஹெச்ல. 1500 வச்சுக்கலாமா? 1500. If it is offered for an unsold ticket for this concert, it is
50% less than the ஒரிஜினல் டிக்கெட் பிரைஸ். 500 வந்து ஹெச்ல ஒரிஜினல் டிக்கெட் பிரைஸோட 15% கம்மியா. All the tickets are sold at the concert time. What is the total revenue? ஓடலாம், பட் ஆனா டைம் எடுக்குமோன்னு பயமா இருக்கு. ஹெச்ல வந்து 1018 1 2 3. ஓகே, ஓகே, 1,80,000 போட்டுக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து மிச்சம் இருக்கிற 500 வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 18, 50% லெஸ். 4570. இது எப்படி வர்றது? ஒரே வழி, அடிச்சு போடுறதுதான். 28 31. இப்போ 7 6 5 அப்படின்னா எனக்கு 2565 வந்துருச்சு இல்லையா? ஆப்ஷன் பி. ஓகே, அடிச்சிருவோமா அழிச்சிருவோமா? இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? 19 நிமிஷம் தான் இருக்கா? எந்த சம்பளம் இருக்கும் அப்போ? 51 52. The quadratic equation terms both actually. Okay, the largest root is possible 4-digit number ABC. Largest possible root. All except unit digits. Okay, the difference between the D and C. B and Q. என்னடா அது குழப்பற மாதிரி இருக்கே. போடலாம், பட் ஆனா எனக்கு கை வைக்க பயமா இருக்கு. ஆல்ரெடி நமக்கு டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு. டூ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் Z அண்ட் ரூட் வந்து AB CD. ஓகே, இதோட ABCD வந்து ஓகே, டக்குன்னு நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். A அண்ட் B போட்டோம் அப்படின்னா இன்டூ பண்ணோம் அப்படின்னா எனக்கு 3A. கரெக்டா? பிளஸ் மைனஸ் எஸ் கரெக்ட் 3A. அடுத்தது A பிளஸ் B வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் M. ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க? C இன்டூ D. இது வந்து பார்த்தீங்கன்னா B. அடுத்தது C பிளஸ் D ஈக்குவல் டு N. அடுத்தது செகண்ட் மல்டிபிள் ஆஃப் 34. செகண்ட் மல்டிபிள் ஆஃப் 34 இல்ல, என்னென்ன தந்திருக்கீங்க? ஒரு இடம் புரியல. இத பார்க்க மறந்துட்டனே. டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஒரு கொஸ்டினுக்கு இவ்வளவு டைம் எடுக்கணுமா? எனக்கு அந்த கொஸ்டினே வேண்டாம். 55 தேடணும், பொறுமையா தேடணும். இது போடலாம். 3 type of color balls. P contains 3 type of color balls. Okay, red, Z balls, black and white. Okay, Q வந்து contains white balls. White வந்து Y balls only, which is 10 less than that of bag P. ஓகே, அப்ப பேக் P ல வந்து 20 இருக்கு. ஓகேவா? அப்போ எனக்கு பிளாக்கும் ஒயிட்டும் ரெண்டும் சேர்த்துனோம்னா 20 மைனஸ் Z. When all balls in P transferred into, okay, transfer பண்ணோம் அப்படின்னா now into Q, now the probability of picking the white ball from இது வந்து 65% அப்படின்னா எனக்கு என்ன ஒரு
ஸோ எல்லாத்தையுமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க ஒரு இதுக்கு. இது வந்து எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாமா? எவ்வளோனா ரெட்டு, பிளாக்கு, ஒயிட். எனக்கு ரெட்டு தெரியும், ஒயிட்டு பிளாக்கும் ப்ரிசைஸா எனக்கு தெரியாது. அப்ப நான் என்ன பண்ணலாம்? இப்போ டோட்டல் பால்ஸ் வந்து இங்க 10 இருக்கு, ஓகேவா? ஒய் கண்டென்ஸ் ஒன்லி, இல்ல 10 கிடையாது. மறுபடியும் குழப்பிட்டு பாத்தீங்களா? 10 லெஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஒயிட் பால்ஸ் ஒன்லி. இது வந்து ஒய் பிளஸ் 10. அப்போ வந்து எனக்கு ஒய் பிளஸ் 10 மைனஸ் இசட். ஓகே ஓகே. Initially, the probability of picking black ball from the P 1/6 more than that of probability of picking a red ball. 1/6 விட more. 1/6 more. எது probability of picking black ball? எதை விட? ரெட் பாலை விட. ஸோ அப்போ டோட்டல் வந்து எனக்கு ஒய் பிளஸ் 10 மைனஸ் இசட்டு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிளாக் பால். பிளாக் பால் எனக்கு தெரியாது. மைனஸ் ரெட் பால் ஒய் பிளஸ் 10 மைனஸ் இசட். மிச்சம் இருக்கிற பால் இது. ஓகே, கடைசியா கொடுத்துருக்காங்க நம்பர் ஆஃப் பிளாக் பால் பி 10 more than that of a ரெட் பால். இதெல்லாம் முன்னாடியே கொடுத்துருக்கணும் இல்லையா? அப்போ வந்து நான் இதை வந்து இசட் பிளஸ்ன்னு வச்சுக்கிறேன். இப்படிதான் ஆகுறது. ஃபர்ஸ்ட் ஒரு டைம் ஃபுல்லா ரீட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். 4 கொஸ்டின் தான் போட்டிருக்கோம், விளங்கும்டா. இது வந்து இசட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தி பிளாக் பால் இன் பி 10 மோர் தென் தட் ஆஃப் ரெட். அப்போ இசட் பிளஸ் 10. ஒயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒய் பிளஸ் 10 மைனஸ் 2z பிளஸ் 10. அப்போ இந்த பிளஸ் இதுக்கு போயிடும். அப்போ ஒய் மைனஸ் 2z மட்டும்தான் இருக்கும். கரெக்ட். ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா initially the probability of picking a black ball from P ஓகே கரெக்ட். y plus 10. இவன் வந்து 1/6 more than the probability of picking red ball z by y plus 10. இப்போ 2 வேரியபிள் இருக்கு. அஜிஜோ 2 வேரியபிள் இருக்கு. சரி ட்ரை பண்ணுவோம், என்ன ஆயிட போகுது. ஓகே, இது மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு இசட் கேன்சல் ஆயிரும் மைனஸ் ஆகும்போது. அப்போ எனக்கு வந்து 60 ஒய் பிளஸ் 10. அப்போ ஒய்யோட வேல்யூ வந்து 50. ஓகே, அப்போ கலர் மாத்திக்குவோம். இங்க வந்து 60. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னங்க, ஓகே இது வந்து ஒய் பால்ஸ் ரெட்டு. ஒய் பால்ஸ் அப்படின்னா எனக்கு வந்து 50. ஓகே 50 வேற என்ன போட்டதுக்கு இருக்கு? ஒய் 50. அறுபது. ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா when all balls in P transfer to Q. அப்போ Q பண்ணேன் அப்படின்னா நான் இது வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். நான் சொன்ன மாதிரி ரெட்டு, பிளாக்கு, ஒயிட்டு. கரெக்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் அப்படின்னா ரெட்டு இசட் மட்டும்தான். இசட் பிளஸ் ஒய்.
ஒய் அப்படின்னா எனக்கு 50 போட்டுக்கலாமா? 50. அதுக்கப்புறம் பிளாக் பால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இல்லைங்க, ஒரு நிமிஷம். அரே கடவுளே! ஃபர்ஸ்ட் இதுல வந்து ஒய் மட்டும் ஒய்ல வந்து சாரி கியூல வந்து வெறும் ஒய் பால் மட்டும்தான் இருக்கா. ஒயிட் வந்து எனக்கு 50 கியூல. ஓகே ஓகே ஓகே, பதட்டப்படாத. ஒயிட் பால் வந்து 50 இருக்கு. இது கூட வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா எனக்கு இங்க வந்து 50 போட்டுக்கலாமா? 50 மைனஸ் 2z. அப்போ எனக்கு வந்து 50 50யும் வந்து பிளஸ் ஆச்சு அப்படின்னா எனக்கு 100 மைனஸ் 2z. அப்போ பிளாக் பால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா z பிளஸ் 10. கரெக்டா? ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 5/8 என்னது ப்ராபபிலிட்டி ஆஃப் பிக்கிங் ஒயிட் பால் ஃப்ரம் ஒரு ஒயிட் பால் எடுக்கிறதுக்கு. இப்போ 100 மைனஸ் 2z. ஆல்ரெடி இதுல 60 இருந்திருக்கு, இதுல ஒரு 50. அப்போ 110. 110 வந்து தப்பா வருது. நல்லா தெரியுது 110 வந்து தப்பா வருது. 8ஆல டிவைட் ஆகாது. 8ஆல டிவைட் ஆகாது 110. இது எப்படி நான் போட போறேன்னு தெரியல. 800 மைனஸ் 16z 550 கேன்சல் ஆகுது அப்படின்னா எனக்கு 350 16z. பாத்தீங்களா? நெக்ஸ்டா பாத்தீங்களா அப்பு? எனக்கு தெரிஞ்சு z வேல்யூ 20 அப்படிங்கிற மாதிரி வரணும்னு நினைக்கிறேன். z 20 போடுறோம் அப்படின்னு வச்சுங்களேன். 30 மிச்சம் இங்க ஒரு 10 வரணும். 50 கரெக்ட். ஒய் எங்கேயோ நான் வந்து கால்குலேஷன் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஒய் வந்து 50 மைனஸ் 40 போட்டோம் அப்படின்னா நமக்கு 10. கரெக்ட். ஓகே, இப்போ வந்து கரெக்டா வந்திருக்கு. எப்படி போடலாம் அப்படின்னா ஒய் when y more black balls added to p, y more black balls. அப்போ வந்து பிளாக் பால்ஸ் வந்து ஆல்ரெடி எங்கிட்ட வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னா ரெட்டு பிளாக் ஒயிட். பிளாக் பால்ஸ் எவ்வளவு இருக்கு? 30 இருக்கு. ஒய் ஆட் பண்ணாங்க அப்படின்னா 50. அப்போ வந்து 80 பிளாக் பால்ஸ். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 20 இருக்கு, இது வந்து 10 இருக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா ஃபைண்ட் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் பிக்கிங் தி பிளாக் பால் ஃப்ரம் பி. பிளாக் பால் ஃப்ரம் பி 110ல வந்து 110ல 80 8/11. அடுத்தது வந்து பேக் ஆர் கண்டைன்ஸ் z மைனஸ் 5. இசட்டோட வேல்யூ எவ்வளவு? 20. அப்போ 20 மைனஸ் 5 15 பிளாக் பால்ஸ். 15 பிளாக் பால்ஸ். ரெஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லோ பால்ஸ். ரெஸ்ட் எவ்வளவு? y/2. y எவ்வளவு நமக்கு? 50. அப்போ வந்து 25. ப்ராபபிலிட்டி ஆஃப் பிக்கிங் பிளாக் பால் ஃப்ரம் த ஆர் 40ல 15. 40ல 15 அப்படின்னா எனக்கு என்ன வேல்யூ வரும்? ஓகே, இதுல வந்து இது பண்ணி பார்ப்போம். 18 போட்டோம் அப்படின்னா எனக்கு என்ன வேல்யூ? 7.11 போட்டோம்னா 7.72 அப்படிங்கிறது வருது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு 4 அப்படின்னா எனக்கு 30 சம்திங் தான் வருது. அப்போ இல்ல 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 இல்லைங்க 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 8/11 15/40. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3/8. 8 அப்படின்னா இதுல ஒரு 0, இதுல ஒரு 0. நாங்க அது 7 வருதா? 8 பண்ணோம் அப்படின்னா எனக்கு 2. ஆன்சர் 1 தான் வந்து கரெக்ட். அதாவது Q1 அதான் பெருசு. ஓகே, Q வந்து பிசினஸ் நமக்கு வராது. பட் ஆனா வந்து 1 மார்க் போடுற மாதிரி வேற எதுவும் இல்லையே. இதுவும் வரல, வேற வழியே இல்லைங்க. நமக்கு வந்து இவனத்தை அடிச்சாகணும். ஒரு 5 நிமிஷம் இருக்கு, 5 நிமிஷத்துல போட்டலாம். குவான்டிட்டி 1ல வந்து
PQ invested in the business initial வந்து PQ6YE Z after 6 months Q வந்து left after 6 months left R joined business with initial investment of 33% less than the that of Q. அப்ப வந்து 33% less than அப்படின்னா 2Z/3. ஓகே அட் தி எண்ட் ஆஃப் த 1 இயர். எண்ட் ஆஃப் த 1 இயர் அப்படின்னா வந்து எனக்கு 6 இவன் வந்து 12. ப்ராஃபிட் வந்து ஆர் வந்து 56 அவுட் ஆஃப் 260ல. அப்போ எனக்கு 260 அப்படின்னா 204 வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்தது. கரெக்டா? 204 கரெக்ட். ஸோ இது வந்து நான் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 2. வேற ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா? வேண்டாம், இப்பவே போட்டுருவான். 6y 12y plus z 204 2z/3 56. ஸோ இது வந்து நம்ம 3 இங்க வச்சோம் அப்படின்னா எனக்கு 6 8 28 77 கரெக்டா? 77 84y plus 7z 17z. ஓகே 10z 84y. அப்போ ஒய்யோட வேல்யூ 10, இசட்டோட வேல்யூ 84. என்ன கேட்டா y is how much times, சாரி z is how much times of y. அப்ப 8.4 times 8.4 times வச்சுக்கலாமா? 8.4 times. செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா செகண்ட் இதுல வந்து குவான்டிட்டியில 2000 deposited in bank P for T years. 2000 கிடையாது 20,000. T years simple interest 5%. Okay, on maturity total amount received in deposit bank Q. On maturity the total amount received is deposited. Okay, இங்க receive ஆகுது அப்படியே deposit பண்றோமா? Okay, deposited in Q for another 5 years. Another 5 years at simple interest. Simple interest per annum. Received interest or interest received from Q more than that of P. ஓகே, இங்க ரிசீவ் ஆகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13 அப்படின்னா இங்க ரிசீவ் ஆகிறது வந்து 10. ஓகே, T+3 எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. கொஞ்சம் உடம்பு சரியில்லை, பட் இருந்தாலும் நம்ம வேலையை நம்ம பார்த்து தானே ஆகணும். விட முடியுமா? எடுத்து எழுதலாமா? 20,000 T 5 100% 10. இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20,000 into 100 plus T into 5 100 cancel 13 2000 cancel. ஓகே, இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 1000 plus 10t into 5 அப்படின்னா எனக்கு 50 t அப்படிங்கிறது வந்திருக்கா? ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆயிடுச்சு. 5 5t 13 65t கரெக்டா? மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு 15t
தப்பா வருது. அவ்வளவுதான் முடிஞ்சு. ஆன்சர் வரல. ட்ரை பண்ணி பார்த்தோம், ஆன்சர் வரல. சோலி முடிஞ்சு. அது ஒரு ரிசல்ட் லோட் ஆகிறதுக்கு இவ்வளவு நேரமா? அஞ்சுமே கரெக்ட் ஆயிருக்குங்க. டோட்டல் வந்து 10 மார்க் வந்திருக்கு. இம்ப்ரூவ்மெண்ட் போனா இதுல இருந்து நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு. ஓகே, சொல்யூஷனும் கொடுத்துருவான். பாத்தீங்க அப்படின்னா 55% தான் வந்திருக்கு. 25 எவ்வளவு பிளேஸ் 614 அப்படிங்கிற பிளேஸ்ல வந்து இருக்கும். ஆனா வந்து இந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டி வந்து ஈஸியா தான் இருந்துச்சு. ஓகேங்களா, அட்டன் பண்ணது நிறைய பேர் கம்மியா அட்டன் பண்ணியிருக்காங்க. ஏன்னு தெரியல, 1300 பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நான் சொன்ன மாதிரி இந்த சம் இருக்கு இல்லையா, இது எத்தனை பேர் போட்டிருக்காங்கன்னு பாருங்க. 51% வந்து கரெக்டா போட்டிருக்காங்க. 51%. அப்போ நம்ம இதை வந்து கரெக்டா பார்த்து சூஸ் பண்ணியிருந்திருக்கோம். அதுலதான் நம்மளோட புத்திசாலித்தனம் இருக்கு. நான் ஸ்கிப் பண்ண இல்லையா, இது வந்து 31 பேர் வந்து கரெக்டா போட்டிருக்காங்க. மற்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி போட்டிருக்காங்க. இது வந்து 2%. இது வந்து பாத்தீங்கன்னா 1%. இதெல்லாம் தொற்றுக்க கூடாது. இது வந்து ஈஸியானதுதான், இது போட்டிருக்கலாம் பேசாம. இது வந்து 3% தான் போட்டிருக்காங்க. இது ஒரு 13% போட்டிருக்காங்க. இதை ட்ரை பண்ணி இருந்திருக்கலாம். அடுத்தது 55, இது வந்து 1% தான். இது வந்து ஒரு 4%. இது நம்ம போட்டிருக்கோமா? 5 ஸ்டூடெண்ட்ஸ் இது போடல நம்ம போடல. அடுத்தது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 3%. இது வந்து போட்டிருக்கோமா நம்ம? ஆமா போட்டிருக்கோம். 10 நிமிஷம் எடுத்திருக்கேங்க. அப்பா, இது வந்து ரைட்டிங் பேட்ல எழுதும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பென் பேப்பர் போட்டோம் அப்படின்னா ஈஸியா போடலாம். பட் ஆனா 10 நிமிஷம் எடுத்துக்கிறது தான் ரொம்ப அதிகம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 12% போட்டிருக்காங்க. நம்ம இதுக்கு வந்து ஆன்சர் மட்டும் பார்த்தலாம். பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் கரெக்டா வந்திருக்கு 8.4. பார்த்துட்டீங்க அப்படின்னா 8.4 அப்படிங்கிறது கரெக்டா வந்திருக்கு. செகண்ட் வந்து டீயோட வேல்யூ என்ன? டீயோட வேல்யூ 6. எங்கேயோ சொதப்பி இருக்கேன். எங்கேயும் சொதப்பிட்டேன். இன்ட்ரெஸ்ட் பிளஸ் சம்மு. ஓகே, இப்படிதான் போட்டிருக்கணும். இப்போ அந்த கடைசி நேரத்துக்கு கொஞ்சம் சோக் ஆயிட்டேன். இது வந்து 12% போட்டிருக்காங்க. போட்டிருக்கலாம். இதெல்லாம் பாருங்க 1% தான். இது கொஞ்சம் ஈஸியான சம்மா தெரியுது, பட் 6% தான் போட்டிருக்காங்க. இது 12%. இது நல்ல சம். இதை நம்ம எங்க கோட்டை விட்டோம் அப்படின்னா, ஞாபகம் இருக்கா என்னென்ன வேல்யூ வந்துச்சு? இசட் வந்து 20 வந்துச்சு. கரெக்ட், 20 வந்திருக்கா? 20 வந்திருக்கு. 30 வந்திருக்கு.
ஒய் வந்து 120 வந்திருக்கு. அடா டேய், ஷோ கோட்டை விட்டுட்டியே. 120 வந்திருக்கு. கரெக்டா தானே போட்டிருக்கோம். இங்க பாருங்க, இவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, இங்க பாருங்க, பாய்ஸ் இன் ஈச் ஸ்கூல் இஸ் மோர் தென் கேர்ள்ஸ். கரெக்டா? கரெக்ட் தானே? அப்ப வந்து நம்ம இவன் வந்து 200 அப்படின்னா இது எப்படி வச்சு போட்டாங்க அப்படிங்கிறது தெரியல. நீங்க பாருங்க, டிஃபரன்ஸ் பிட்வீன் த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இன் கியூ ஈக்குவல் டு டிஃபரன்ஸ் பிட்வீன் த டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் கியூ அண்ட் ஆர். கியூ ஆர் எங்க தப்பு பண்ணிருக்கோம்னு தெரியுதா? கியூ அண்ட் ஆர் இங்கதான் தப்பு பண்ணிருக்கோம். இங்கதான் தப்பு பண்ணிருக்கோம். ஏன் 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 ஒரு 4 மார்க், 4 மார்க் அநியாயமா போயிடுச்சு. ஈஸியான சம் தான். சோ அப்ப நம்மள இதுல வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா அட்டன் பண்றது அப்படின்னா, இப்ப நம்ம எவ்வளவு அட்டன் பண்ணிருக்கோம்? 5 அட்டன் பண்ணிருக்கோமா? 5 அட்டன் பண்ணிருக்கோம். ஓகே, 5 அட்டன் பண்ணிருக்கோம். நம்ம 4 வந்து அது வந்து போயிருச்சு. ஓகேங்களா? பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிஷனலா 1 வந்து நம்ம லாஸ்ட் அட்டன் பண்ணது. சோ இப்போ இந்த இது மட்டும் அட்டன் பண்ணியிருந்தேன், 10 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, 20 மார்க் கண்டிப்பா 90+% அப்படிங்கிறது வந்திருக்கும். ஓகே. சோ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எது நம்மளால போட முடியும்னு தேடி கண்டுபிடிச்சு அட்டன் பண்றதுதான் புத்திசாலித்தனமே தவிர, எல்லாத்தையும் அட்டன் பண்றது அப்படிங்கிறது ஒரு முட்டாள்தனமாயிரும். ஓகே, அதுதான் வந்து நம்ம இனி வரப்போற இதுல எல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. ஓகே. ஓகே, இந்த வீடியோ பத்தின கருத்துக்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. சோ இன்னொரு வீடியோ நம்ம வெயிட் பண்ணலாம். டாடா பை பை.